ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. கை கட்சி சூரிய கட்சி தொகுதி பங்கீடு பத்தி நாம பேசுனது அத்தனையும் நடக்குது போல, ஏன் இத்தனை இழுபறி? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு விக்ரம். மறுபடி சைக்கிளை உள்ள கொண்டு வர்றதுக்கு சூரிய கட்சி முயற்சி செஞ்சிருக்கு. போற வழிக்கு துணையா இருக்கட்டும்னு சைக்கிளையும் வெளியே போய் கூப்பிடுறாரு போல. சரி, அதுக்கு கை கட்சி சைடு என்ன ரியாக்ஷன்? சைக்கிள்காரர் கூட்டணிக்கு வரக்கூடாதுன்றதுல கை கட்சி இளைய வாரிசு உறுதியா இருக்காராம். அதனால சூரிய கட்சியோட பேச வந்த கை கட்சி பிரதிநிதி ஏக டென்ஷன் ஆயிட்டாராம். ரொம்ப குறைவான தொகுதிகளை தர்றீங்க, இது பத்தி தலைமை கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு கிளம்புனாராம். போன்ல கேட்டு சொல்லலாமேன்னு சூரிய தரப்புல சொன்ன யோசனையை நிராகரிச்சுட்டு நேர்லயே கேட்டுட்டு வர்றேன்னு கிளம்பிட்டதா என் ஏஜென்ட்டுகளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சூரிய கூட்டணிக்கு போறதுக்கு சைக்கிள் மட்டும் தயாரா இருக்கா என்ன? அதுவும் கிடையாது விக்ரம். கை கட்சி இருக்கிற இடத்துக்கு நாங்க வரமாட்டோம்னு சைக்கிள் திட்டவட்டமா சொல்லியிருக்கு. அப்புறம் ஏன் சைக்கிளுக்காக கை கட்சியை இழுத்தடிக்கணும்? எல்லாம் எண்ணிக்கை தான் விக்ரம். எங்களுடைய கூட்டணியில இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கத்தான். சரி, சூரிய கட்சி இப்படியே பண்ணிட்டு இருந்தா கை கட்சி வெளியே போயிடாதா? எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாம, தொகுதிகள் கூட எத்தனைன்னு கேட்காம, தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி கிடைச்சா போதும்னு சூரிய கட்சியோட சேர்ந்தது தப்பா போச்சுன்னு கை கட்சிக்காரங்க புலம்புறாங்களாம். ஆனா அதுக்காக வெளியே எல்லாம் போக மாட்டாங்கன்னு அடுத்து நடக்க போற நாடாளும் தேர்தல் தான் கை கட்சியுடைய இலக்குன்னு என் ஏஜென்ட்டுகள் சொல்றாங்க. அது சரி, அவங்களுக்கு இவங்களை விட்டா ஆள் இல்ல, இவங்களுக்கு அவங்கள விட்டா ஆள் இல்லைன்னு ஆயிடுச்சு நிலைமை. ஆனா துடைப்பத்துக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லைன்னு சொல்றாரு அதோடைய மாநில தலைமை. என்ன சொல்ற ரோபோ, கொஞ்சம் விரிவா சொல்லு. மக்களோட கூட்டணியில துடைப்பம் இருக்கும்னு ரொம்ப நாளாவே பேச்சு இருக்கு. அதுக்கு காரணம் தலைநகரத்துக்கு போன பம்பரக்காரர் அங்க துடைப்பத்தோட தலைமையை பார்த்து பேசியிருக்காரு. அதனால இந்த தேர்தல்ல மக்களோட கூட்டணியில துடைப்பம் இருக்கும்னு கிளப்பி விட்டாங்க. அப்போ துடைப்பம் தரப்புல என்ன சொல்றாங்க? அதான் நான் முன்னமே சொன்னேன், அப்படி ஒரு முடிவை நாங்க இன்னும் எடுக்கல, அதுக்கு நேரம் இன்னும் நிறைய இருக்குன்னு துடைப்பம் தரப்புல பேசியிருக்காங்க. நேரம் இன்னும் இருக்கா? ஓ, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் காத்திருப்பாங்க போல. சரி, அவங்களுக்கு நேரம் நிறைய இருக்கலாம், நமக்கு இல்லை. நம்ம இதோட முடிச்சுக்கலாம், அப்புறமா பார்க்கலாம். நன்றி நேயர்களே.